என் நண்பர் ஒருவர் கேட்டுக்கொண்டதால இன்னைக்கு பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த இளம் தலைமுறைகள் வந்து அதிகமாக சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது ஏன் பண்ணிக்கிறாங்க? இது யாருக்கு ப்ராப்ளம்? இதனால் பாதிக்கப்படுறது யாரு? அதுக்கு காரணம் யாரு? அவங்களா? அவங்களோட பேரண்ட்ஸா? அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். ஏன்னா பேரண்ட்ஸ் தான் அவங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்காங்க. பேரண்ட்ஸ் தான் அவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்த பிறகு பாதிக்கப்படுறது அவங்களா தான் இருக்காங்க. இதை தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? சின்ன வயசுலேருந்தே அவங்கள ஒழுங்காக பேரண்டிங் பண்ணணும். பேட் பேரண்டிங் தான் இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கு நம்மளோட பிள்ளைகளை வந்து தள்ளி விட்டுருது. ஸோ ஆல்ரெடி நம்ம பிள்ளைங்களை வளர்த்துட்டோம். ஆனால் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும், எப்படி அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னா, இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க கேட்குற பொருளை நம்ம வாங்கி கொடுக்கறது தான் முதல் தப்பு. இப்போ என்ன கேட்குறாங்க? காலேஜ் சேர்ந்த உடனே ஐஃபோன் வாங்கித்தாங்க, பைக் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்றோம். இப்போ இருக்கிற இளம் தலைமுறைகள்கிட்ட அதிகமான விவாகரத்து, இல்லாட்டி அதையும் தாண்டி சூசைட் ஏன் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க பண்ணுற தப்பை அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. என்ன பண்ணுறாங்க? அவங்க என்னென்ன ஹாப்பி மூமெண்ட்ஸில் இருந்தாங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க தனிமையில் இருக்கிறதே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க சேர்ந்துட்டா பிரச்சனை கிடையாது. பட் சேரலைன்னா என்ன ஆகும்? அது அவங்களோட வாழ்க்கையை, எதிர்காலத்தை ரொம்ப பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி தவறை பண்ணாதீங்க. முதல்ல இந்த இளம் தலைமுறை வந்து அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். சகிப்புத்தன்மைன்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, இல்லை கிடைக்காம போச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நம்மளுக்கு வேணும். இப்போ உங்களுக்கு எதுனா ஒரு கெட்ட விஷயம், உங்களால் ஏற்றுக்க முடியாத விஷயம் எதுனா நடந்ததுன்னா, உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்கள் ஃபேமிலி அவங்கள்ட்ட சொல்லுங்கள். எடுத்து சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, என்னால் இதை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க எதனா சொல்யூஷன் கொடுப்பாங்க. இல்லாட்டி உங்கள் மனநிலையை வந்து வேறு எதுனா உங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஒரு கேமோ இல்லை உங்களோட வேறு எதுனா ஆக்டிவிட்டி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணார்? நார்மலாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்? ஜிம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பில்டிங் கோச்சாகவே ஆகிட்டார். ஸோ அந்த அளவுக்கு அவரோட லவ் ஃபெயிலியர்லேருந்து இப்போ அவர் ஒரு ஒரு பாடி பில்டராகவே ஆகிட்டார். ஸோ உங்களோட மனநிலையை வேற ஒரு பக்கமாக திருப்புங்க. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க, இல்லை நல்லா படிங்க, ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கங்க. உங்களை அந்த அந்த துயரத்துலேருந்து எது மேலே எடுத்துகிட்டு வரோமோ அதை கொண்டு வாங்க, அதை கற்றுக்கங்க. அதில் முழுவதுமாக கவனம் செலுத்துங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த டாலரன்ஸ் லெவல் வரும். ஸோ நார்மலாக நீங்கள் புதுசாக எந்த விஷயம் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சகிப்புத்தன்மையை கொடுக்கும். இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் ஜிம் போகிறேன் அப்படின்னு வைங்களேன். ஜிம்முக்கு போனேன்னா நம்மளை விட நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க. நம்ம போய் அப்போ நார்மலாக பண்ணிட்டு இருப்போம். நம்மளுக்கு அங்கே என்ன ஒரு சங்கடம், கூச்சம் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி புது விஷயத்த கற்றுக்கங்க. புது விஷயத்த கற்றுக்க என்ன ஆகும்னா, நம்ம அங்கே சகிப்புத்தன்மை நிறைய வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம், நம்ம பண்ண தப்பால தான் வந்து அது இப்படி நடந்துச்சு அப்படின்னா, அதை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டாலே பாதி பாரம் நம்மளுக்கு குறைஞ்சிரும். ஸோ நம்ம இந்த தப்பு பண்ணோம், இதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோட கரெக்டிவ் ஆக்ஷனை எடுங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இல்லாட்டி இதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றதுன்றத கரெக்டிவ் ஆக்ஷன் எடுங்க. நார்மலாக ஒன்று சொல்லுவாங்க, பட்ட காலையிலே படும் கெட்ட குடியே கெடும்ன்ட்டு. ஸோ ஏன் அப்படின்னா, பட்ட காலில் ஏன் படுது? நம்ம திரும்ப திரும்ப அந்த காலை போய் நம்ம வேற எதனா ஆக்டிவிட்டியில் போய் இன்வால்வ் பண்ணி அதை இது கொடுத்துரும். அதே மாதிரி கெட்ட குடி ஏன் கெடுதுன்னா, அந்த குடும்பம் வந்து அதுக்கான தீர்வை தேடி அடுத்த முடிவை எடுக்கிறது இல்லை. அதுலேயே அவங்க மூழ்கி போகிறாங்க. மூழ்கி போய் அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்காததால தான் அவங்களால அந்த ஏற்கனவே இருந்த பாரத்துலேருந்து வெளியே வர முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் பட்ட கஷ்டத்துல இருந்து அதை ஆப்போசிட்டாக மாறுறதுக்கு நீங்கள் ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுங்க. அப்படி எடுத்தாலே உங்களால் அந்த விஷயத்துலேருந்து வர முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் டைம் கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்தீங்கனாலே காலம் வந்து என்ன சொல்கிறது, காலம் தான் சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே பொறுமையாக இருங்க. ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால்
எந்த ஒரு துயரத்துல இருந்தும் மீண்டு வர முடியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்காதீங்க. நன்றி.